வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டுக்கான ஓ லெவல் எக்ஸாமில் மேத்ஸ் சயின்ஸ் பாடம் ரெண்டும் முடிஞ்சு இப்போ இன்றைக்கி இடெக் பிடெக்கான அந்த 1 இயர் ப்ராஜெக்ட் என்ன, செகண்ட் 2 இயர் ப்ராஜெக்ட் என்னன்றதை நான் இப்போ வழங்கப்படுத்தப்படுறேன். என்ன விஷயம்னு சொன்னால், இங்கே பாருங்க, ஒரு ஏ லெவல் சொன்னால் இந்த ஏ லெவல் வந்து 2 வருஷம் மொத்தமாக படிக்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால், இந்த இடெக் பிடெக் படிக்கிறார்கள் அந்த 2 வருஷ படிப்பையும் ஒரு 1 இயர்லேயே முடிச்சுட்டு 1 இயர்லேயே எக்ஸாம் எழுதுறது தான் இந்த 1 இயர் ப்ராஜெக்ட். அந்த 1 இயர் ப்ராஜெக்டால் என்ன லாபம்ன்றது நாங்கள் இப்போ பார்ப்போம். முதலாவது, ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே நாங்கள் படித்து முடிச்சிடுவோம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் யூனிவர்சிட்டி போகலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்ளலாம். இடெக் பிடெக்கை பொறுத்த வரையில் மிக கடினமான ஒரு சப்ஜெக்ட் இல்லை. என்னன்னு சொன்னால், நிறைய மாணவர்கள் தோற்று போகிறதுக்கான மிக முக்கியமான காரணம், 2 வருஷம் இருக்குதானே, புறவை படித்து கொள்ளலாம், ஒரு வருஷம் விளையாடலாம், புறவை இன்னொரு வருஷம் படிக்கலாம், இந்த அப்படி ஒரு இதில் போய் கொண்டிருக்கிறாங்க. நிறைய பொதுவாக பாய்ஸுக்காகத்தான் மேக்சிமம், அதாவது 1 இயர் ப்ராஜெக்ட்னு சொன்னால் 1 இயர்லேயே அந்த 2 வருஷ படிப்பையும் படிச்சுட்டு 1 இயரில் எக்ஸாம் எழுதிட்டு நாங்கள் யூனிவர்சிட்டி போகிறோம். இல்லாட்டி நாங்கள் 3 பாஸ் பண்ணிட்டு மேல் படிப்புக்கு நாங்கள் வேறு ஏதாவது கோர்சஸ் எதுவும் செய்கிறோம். இந்த 1 இயர் ப்ராஜெக்டுக்கு விருப்பமான மாணவர்கள் என் வகுப்பில் இணையலாம். 2028 பேட்சுக்கான வகுப்பில் இணையலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி இடெக் பிடெக்கான 1 இயர் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்படும். இல்லை நீங்கள் 2 வருஷத்துலாம் படித்து முடிக்க போகிறீங்கன்னாலும் அதற்கு வேறு வகுப்புகள் நடைபெறும். அதாவது 2 இயர் ப்ராஜெக்ட், அதாவது 2028 பேட்சுக்கான 2 இயர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் 2028 எக்ஸாம் எழுதுவாங்க. 2027 சொன்னால் 2028 1 இயர் ப்ராஜெக்ட்னா அவங்க 2027 எக்ஸாம் எழுதுவாங்க. அனைத்து மாணவர்களுக்கும் இடெக் பிடெக்கான அனைத்து வகுப்புகளும் 3ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாகும். நன்றி, வணக்கம்.